பக்கம் வந்து ஜான் பாண்டியன் அவர்கள் நான் தென் மாவட்டத்துல தான் போட்டியிடுவேன், என்னை எப்ப பார்த்தாலும் வந்து நீங்க வந்து எக்மோர் போன்ற தொகுதிகளோ என் சமூகமே அடர்த்தியா இல்லாத பகுதிகளில் எனக்கு வந்து சீட்டு ஒதுக்குறாங்க அப்படின்றத ஒரு குறையாவே அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த தடவை கண்டிப்பா நான் தென் மாவட்டங்கள்ல தான் போட்டியிடுவேன். ஏன்னா குறிப்பா 2024 தேர்தலில் தென்காசியில இவர் போட்டி போடும் பொழுது நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூக வாக்குகள் அவருக்கு கன்சோலிடேட் இருந்தது. அதோட சேர்த்து அவர் பிரச்சாரத்துக்கு போன ராமநாதபுரத்துல அவருக்கான ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு ஏற்கனவே களத்துல இருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொரு பக்கம் கிருஷ்ணசாமி அவர்கள் அவருமே வந்து நிறைய சீட்டு எதிர்பார்க்கிறேன் அப்படின்றதும் அதோட சேர்த்து வந்து ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பா இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சந்தான பிரியா அவர்கள் தன்னுடைய தந்தையோட புகழை வந்து இன்னுமே வந்து அதை கையில எடுத்து இந்த மக்களுடைய வாக்குகளை கவரணும், அவங்களுக்கும் ஒரு சீட் வேணும், மேபி ராஜபாளையம் விருதுநகர் அந்த பகுதிகளில் இவங்க கண்டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். இவங்களுமே அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ அலையன்ஸ்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் தான் இப்ப பிரகாசமா தெரியுது. ஸோ திமுக இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய இந்த மணிமண்டபம் திறப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஃபிராக்ஷனை திமுகவுக்கு உருவாக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.